அதிமுக அவைத் தலைவராகிறார் ஓபிஎஸ். அமித்ஷா ஆபரேஷன் ஆரம்பம். எடப்பாடி பழனிசாமி இதற்கு ஒத்துழைத்தால் அவரது தலைமையில் அதிமுக செயல்படும். இல்லையேல் அதிமுக விவகாரத்தில் பாஜக தலைமை பல திடுக்கிடும் முடிவுகளை எடுக்கவும் முடிவெடுத்துள்ளது என அடுத்துச் சொல்கிறார் மேலிட பாஜக நிர்வாகி. தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்து வெளியேறிய முன்னாள் முதல்வர் ஓ. பன்னீர்செல்வம் அண்மையில் தொண்டர்கள் உரிமை மீட்பு குழுவினருடன் ஆலோசனை மேற்கொண்டார். இதன் தொடர்ச்சியாக வருகின்ற டிசம்பர் 15ஆம் தேதிக்குள் எங்களை கட்சிக்குள் இணைக்க வேண்டும். அப்படி செய்யவில்லை என்றால் தொண்டர்கள் உரிமை மீட்பு கழகமாக மாற்றப்பட்டு 15ஆம் தேதி அதிரடி அறிவிப்பு வெளியிடப்படும். எங்கள் அறிவிப்பு தமிழக அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்தும் என்றும் தெரிவித்தார். இப்போது பாஜக மேலிட அழைப்பின் பேரில் டெல்லி சென்று ஜே.பி. நட்டா அமித்ஷாவை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியிருப்பது எடப்பாடி பழனிசாமியின் அதிமுக தரப்பை கதிகலங்க செய்துள்ளது. இதுகுறித்து ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் கூறுகையில், வேறு வழியில்லால்தான் அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழுவை கட்சியாக மாற்ற முடிவு செய்தார் ஓபிஎஸ். அதன் மூலம் திமுக, த.வே.க என யாருடன் வேண்டுமானாலும் கூட்டணி வைக்கலாம் என்பதுதான் ஓபிஎஸ்ஸின் திட்டமாக இருந்தது. ஆனால் அவர் இதற்கு முழு மனதாக தயாராகவில்லை. இந்த நிலையில் எதிர்பாராத விதமாக டெல்லி பாஜக தலைவர்கள் அவருக்கு அழைப்பு விடுத்தனர். அதன்படியே டெல்லிக்கு தனது மகன் ரவீந்திரநாத் ஆடிட்டர் குருமூர்த்தியுடன் டெல்லி சென்றுள்ளார் ஓபிஎஸ். அங்கு பாஜக தேசிய அமைப்பு பொதுச் செயலாளர் பி.எல். சந்தோஷ், பாஜக தேசிய தலைவர் ஜே.பி. நட்டா, மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஆகியோரை சந்தித்து பேச இருக்கிறார் ஓபிஎஸ். அடுத்தபடியாக பிரதமர் மோடியை சந்திக்கவும் வாய்ப்பிருக்கிறது. அப்போது ஒருங்கிணைந்த அதிமுக பற்றி பேசப்பட்டிருக்கிறது. எடப்பாடி பழனிசாமியால் வலுவான கூட்டணியும் அமைக்க முடியவில்லை. கட்சியையும் கட்டுக்கோப்பாக நிர்வகிக்க முடியவில்லை. பலர் திமுகவை நோக்கி நகர்ந்து வருகிறார்கள். த.வே.க.வுக்கு செல்ல 35 மாவட்ட செயலாளர்கள் தயாராகி வருவதாகவும் சொல்லப்படுகிறது. இப்படியே போனால் நிச்சயமாக 3ஆம் இடத்திற்கு அதிமுக கூட்டணி தள்ளப்படும். அதிமுகவை ஒருங்கிணைத்து களம் கண்டால் மட்டுமே இந்த செல்வாக்கை மீட்க முடியும். மாற்றுக் கட்சிகளுக்கு செல்வோரை தடுத்து இருப்பவர்களுக்கு நம்பிக்கை அளிக்க முடியும் என கூறியிருக்கிறார் ஓபிஎஸ். பாஜகவும் இனி அதிமுக விவகாரத்தில் முழு மூச்சாக கவனம் செலுத்த ஆயத்தமாகி வருகிறது. ஆகையால் ஓபிஎஸ்ஸின் இந்த பயணத்தில் பல மாற்றங்கள் அதிமுகவில் ஏற்படலாம் என கூறியிருக்கிறார்கள் அவர்கள்.